ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னாக்கா ராம்பட்னம் லாவண்யா மஹலில் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து லைன்ஸ் கிளப் நடத்தும் இன்டர்நேஷ்னல் நல்லிணக்க இஃப்தார் விழா நடத்துகிறாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வாங்க, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். லைவா பெரிய ஆமாம், லைவா இல்லை லைவ் இல்லை. சாவண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த இது நடத்துகிற 5 மணின்னு சொன்னீங்க, பட் அந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக வந்திருப்பேன். அப்படியா? இல்லை, லைன்ஸ் ப்ரோக்ராம் நடந்து அதையும் சேர்த்து எடுத்துருக்கலாம்ல? ஆமாம், அதையும் சேர்த்து. சரி, ரைட்டு, வாங்க. நீ நம்பரை ஏற்றிட்டா வரும். ஆ, நின்று வாங்க வாங்க கொஞ்சம் தான். அதுதான் எப்படி இந்தியன் ஹூமன் ரைஸ் இது பொதுச் செயலாளர். அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நல்லா இருக்குங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கிறீங்களா? இஃப்தார் பார்ட்டிக்காக ரெடியாகும் பொருட்களை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இல்லைங்களா?
வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? உள்ள ரூம் இருக்குல்ல. எப்படி இருக்கியா? நல்லா இதெல்லாம் நீங்கள் பிரான்ச் மேனேஜர் 2 3 இங்கே இருக்கி. अस्कर करना अस्सलाम वालेकुम गजाली इस्लाम समझला गजाली अस्कर வாங்க வாங்க லைன்ல என்ன வட கடவுள் பக்கம் வாங்க தலைவரே வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா? வாங்க எவ்வளோ சார் நல்லா இருக்கிறீங்களா? உலகம் எங்கும் சாந்தியும் சமாதானம் நிலைத்திருப்பதாக.
நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்து போயிடாங்க எதனா பண்ணுண்டா நல்லா இருக்கீங்களா? மச்சான் மச்சான் ஒன்றா உட்காந்து எல்லாரும் வந்து மாடி போயிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. நல்லா வலிச்சு வலிச்சு எடுங்க நம்மளையெல்லாம். சுத்தி சுத்தி எடுங்க. நல்லா இருக்குங்களா? ஒரு 5 பேருக்கு மட்டும் எதுவுமே வைக்கணும். 5 பேருக்கு எதுவுமே வைக்கணும்.
ஊற்றிருக்கீங்க. மரியாதைக்குரிய பிஎம்ஜே பிளைன் ஏஆர்கே சேது சுப்பிரமணியம் அவர்களையும் மாவட்டம் 324 எஃப்ஐனுடைய நட்பு நாயகர் என்று எல்லோராலும் போற்றப்படத்தக்க வகையில் தஞ்சை மகாராஜாவினுடைய உரிமையாளராகவும் மிகச்சிறந்த கல்வியாளராகவும் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஎம்ஜே பிளைன் எஸ் முகமது ரஃபி அவர்களையும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பிஎம்ஜே பிளைன் கே ராமராஜ் அவர்களையும் பிஎம்ஜே பிளைன் பிரியமுடன் பிரேம் அவர்களையும் அன்புடன் வருக வருகவென்று வரவேற்பதில் அகமகிழ்வு கொள்கின்றோம். அதேபோல் தென்காசியில் இருந்து இந்த இஃப்தார் நிகழ்விற்காக தன்னுடைய குழுவினரோடு இங்கு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஹியூமன் வெல்ஃபேரினுடைய சர்வதேச செயலர் அன்பு சகோதரர் அப்துல் காதர் அவர்களையும் அவர்களோடு வந்து சிறப்பித்திருக்கக்கூடியவர்களையும் வருக வருகவென்று வரவேற்பதில் அகமகிழ்வு கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வெகு சிறப்பாக இங்கே வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், பைத்துல் மால் நிர்வாகிகள், பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு சமூகங்களை சார்ந்து சகோதர சமயத்தவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தலைமையுரையாற்றிட மாவட்ட ஆளுநர் ஏஆர்கே சேது சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இனிய ரமலான் மாதத்தில் 324 எஃப் மாவட்டத்தின் இஃப்தார் நோன்பு மாவட்ட தலைவராக உள்ள அகமது அவர்கள் மிக சிறப்பாக அதிராம்பட்டத்தில் ஒரு அற்புதமான இஃப்தார் நோன்பினை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த இஃப்தார் நோன்பில் கலந்து கொண்டுள்ள மாவட்டத்தின் முன்னணி மாவட்ட தலைவர்கள், முன்னாள் ஆளுநர்கள் பிஎம்ஜேஎஃப் லைன் முகமது ரஃபி, பிஎம்ஜேஎஃப் லைன் ராமராஜு, பிஎம்ஜேஎஃப் லைன் பிரேம் மற்றும் கலந்து கொண்டுள்ள அத்துணை அதிராப்பட்டினம் லைன் சங்கத்து நல் உள்ளங்கள் மற்றும் இந்த ஊர் பெருமக்கள், சான்றோர், ஆன்றோர் போன்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கங்களை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். ரமலான் மாதமானது இஸ்லாமியர்களுக்கு மிக புனிதமான ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் தங்களுடைய உடலினையும் இச்சைகளில் இருந்து விடுபட்டு உடலினை தூய்மை செய்து உள்ளத்தினை தூய்மை செய்து கொள்கிற ஒரு அற்புதமான மாதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் வழிபாடுகளை இறைவனிடம் கொண்டு செலுத்துகிற ஒரு அற்புதமான மாதமாக இன்றைக்கு அந்த நாளில் மாவட்டத்தினுடைய இஃப்தார் நோம்பினை நம்முடைய அகமது அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அதாவது மருத்துவம் என்ன சொல்கிறது என்றால், நாம் உடலினை சுத்தம் செய்து கொள்வதற்காக டிடாக்சைட் என்கிற விஷயத்தை போய் கஷ்டப்பட்டு ஒரு ஆர்கே, ஜிண்டால் இது போன்ற இயற்கை மருத்துவ ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்து நாம் உடலை சுத்தம் செய்து கொண்டு வருகிறோம். அப்படி அல்லாமல் இயல்பாகவே இறைவனுடைய அருளினாலும் இன்ஷா அல்லாஹ்வுடைய கிருபையாலும் வருடத்திற்கு ஒரு மாதம் முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணம் செய்து இச்சைகளில் இருந்தும் நம்முடைய உடல் அதாவது உணவு முழுமையாக மறுத்து விரவிருந்து உடலினையும் காத்தோமெனில் ஓராண்டிற்கான முழுமையான பலனை இறைவன் கொடுப்பான் என்று இறைவனே சொல்கிறான். அந்த வகையில் இந்த இஃப்தார் நோன்பை இருக்கிற அத்துணை நல் உள்ளங்களும் இன்ஷா அல்லாஹ் உடைய அருளினால் முழுமையான பலன்களை பெற்று அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக வேண்டி
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நல் வாய்ப்பினை அளித்த மாவட்ட தலைவர் அகமது அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் அத்துணை பேருக்கும் முன்னாள் தலைவர் கபீர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்நாளில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இறைவன் அருளால் நல் ஆரோக்கியம் நற்செல்வம் நீல் ஆயுள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த இஃப்தார் நோன்பு சிறப்படைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இஃப்தார் நோன்புடைய மாவட்ட தலைவர் அகமது அவர்களே, மாவட்ட ஆளுநர், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பெரியவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் 12 மாதங்களை வழங்கி இருந்தால் கூட இறைவன் நமக்காக முழுமையான ஒரு மாதமாக ரமலான் மாதத்தை வழங்கி இருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இறைவன் எதற்காக வழங்கி இருக்கின்றான்? அவனை வணங்குவதற்காகவும் மற்றவர்களுக்கு வழங்குவதற்காகவும் வழங்கக்கூடிய மாதம் இது. இந்த ஒரு மாத காலத்தில் இறைவனை முழுமையாக நாம் வணங்கக்கூடியவர்களாக, இறை அச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் மாதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய நாளாக ரமலான் மாதத்தில் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த மாதம் ரமலான் மாதம். இதையெல்லாம் தாண்டி இறை அச்சம் உள்ளவர்களாக நம்மை மேம்படுத்திக் கொள்ள, இறை அச்சத்தில் இறைவனோடு நாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் ரமலான் மாதம். அது ரமலான் மாதத்தை பொறுத்தவரை ஏதோ நாம் உணவு அருந்தாமல் இருக்கின்றோம் என்று மட்டுமல்ல, 3-4 விஷயங்களை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். நம்முடைய மற்றவருடைய பசி எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகம் இருக்கிறது. அதை தாண்டி அவனுக்காக வணங்கக்கூடிய நேரமாகும், மற்றவர்களுக்கு வணங்கக்கூடிய நேரமாகும், இறை அச்சமுள்ள நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான இந்த மாதத்தை இறைவன் வழங்கி இருக்கின்றான். இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை இந்த நோன்பு. இந்த நோன்பை தவறாமல் கடைபிடித்து இறைவன் இந்த நோன்பு காலத்தில் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற பாவங்களை பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆகவே அற்புதமான இந்த நாளில் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மாதம். இந்த மாதத்தில் நாம் அனைவரும் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கேட்கக்கூடிய எல்லாம் தரக்கூடிய நேரமாக இறைவன் வைத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வேண்டுதலை, நமக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டு மிக சிறப்பான முறையில் இந்த மாதத்தை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மிக சிறப்பாக அகமது அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதிராமட்டத்தினுடைய அத்தனை நண்பர்களும் இணைந்து லைன் சங்க நண்பர்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தற்பொழுது மாவட்ட ஆளுநர், மாவட்ட தலைவர் அகமது அவர்களை சிறப்பு செய்கின்றார்கள். மற்றும் ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த ரமலான் மாதத்திற்கான சிறப்பு துவா பேராசிரியர், எங்கள் சங்கத்தினுடைய சாசன தலைவர் எம்.ஏ. அப்துல் காதர் அவர்களுக்கு முன்பாக ஹியூமன் வெல்ஃபேர் சர்வதேச செயலர் அன்பு சகோதரர் அப்துல் காதர் அவர்களுடைய வாழ்த்துரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் விஜிலன்ஸ் ஓஆர்ஜி சார்பில் தஞ்சை மாவட்ட எங்களுடைய மாவட்ட தலைவர் அகமது அவர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை சிறப்பாக, அதுவும் மிகவும் சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக நடந்தாலும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தியுள்ள
இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வருந்துள்ள அனைத்து சமுதாய நல்லிணக்க அனைவரையும் வரவேற்று இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் விஜிலன்ஸ் ஓஆர்டி சார்பில் வருகிற வரவேற்றை அவர்களின் நன்றி வணக்கம். அதேபோல் ஓய்வு பெற்று சென்றாலும் அதே மக்களோடு இன்றளவும் இணக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு துணை கண்காணிப்பாளராக இருந்து உறவினராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செங்கமல கண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கக்கூடிய அமைப்பு கொள்கின்றேன். தொடர்ந்து துவா பேராசிரியர் எம். அப்துல் காதர் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأستاذنا ولأصحابنا ولعشائرنا ولفقائرنا ولجيراننا ولمن له حق علينا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم وقنا ربنا شر ما قضيت. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவம் எங்கள் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சுற்றத்தார் நண்பர்கள் சகோதரர்கள் ஊரார் உலக முஸ்லிம்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் செய்த அனைத்து பாவங்களையும் விளைபடுத்தும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் மலை போல் கடல் அலை போல் கடற்கரை மணற்பரப்பை போல எண்ணற்ற பாவங்களை செய்து விட்டு பாவக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே, யா அல்லாஹ், யாவிலும் சிறந்த கருணையாளரே, என் தாயினும் சிறந்த கிருபை உள்ளவரே, உன்னுடைய அடப்பெரும் கருணையை கொண்டும் மிக பெரும் கிருபையை கொண்டும் எங்களுடைய பாவங்களை நாம் மன்னித்துள்ளாயாக. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதனால் உன்னுடைய கஜானாவில் ஒரு அணுவும் குறைந்து விடப் போவதில்லை. மாறாக நீ எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாகி விடுவோம், நரகத்தின் எரிகற்களாகி விடுவோம், நரகத்தின் கொள்ளிக்கட்டைகளாக மாறிவிடுவோம். உன்னுடைய படைப்பிலேயே மிக கடினமானது என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பினுடைய வேதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, எங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்றுவாயாக, எங்களுடைய நண்பர்களை சந்ததிகளை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நீ வாக்களித்திருக்கிறாய், என்னுடைய அடியான் என்னுடைய தேவைகளுக்காக என்னிடத்திலே கையேந்துவான் என்றால் அவனுடைய கைகளை நான் வெறுமனே திரும்பி அனுப்புவதற்கு விற்கப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாய். அந்த ஆபரமான சொற்களின் மீது நம்பிக்கை வைத்து உன்னிடத்தே நாங்கள் கையேந்திருக்கிறோம். ரஹ்மானே, எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய அடியார், உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிலை வணக்கத்தை விட்டும் ஷிர்கை விட்டும் குஃபரை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொண்டிருக்கிறோம். அனாதைகளுடைய சொத்தை அபகரிப்பதை விட்டும் வட்டி வாங்கி துள்ளி உரிவதை விட்டும் விபச்சாரம் செய்வதை விட்டும் மதுபானம் அருந்துவதை விட்டும் நாங்கள் தவிர்ந்தவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட எங்கள் கணக்கிலே பாவங்கள் ஏறிக்கொண்டே செல்லுகின்றன. அந்த பாவங்கள் எங்களுடைய கண்கள் செய்த பாவம், கால்கள் செய்த பாவம், கைகள் செய்த பாவம், உடலின் உள் உறுப்புகள் செய்த பாவங்கள் என்று பாவங்கள் ஏறிக்கொண்டே செல்லுகின்றன. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை அன்றி எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு வைப்பதற்கு வேறு வழியே இல்லை. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இவ்வாறு பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது உன்னுடைய கருணை கண் எங்கள் மீது இருக்க செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மண்ணறையையும் மறுமைய வாழ்க்கையையும் சலாமத்தை கொடுப்பாயாக. அவருடைய மண்ணறையை விரிவாக்கி விசாலமாக்கி வெளிச்சமாக்கி வைப்பாயாக. மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லுகிற சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாம் மின்னல் வெட்டி வரைவதை போல அந்த பாலத்தை கடக்க செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள் சந்ததிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆகுமானதாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துடுவாயாக. எங்களுடைய பாவங்கள் மிக சிறியதோ பெரியதோ எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாவங்களை மன்னித்தவனே, நபி
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கடலை பிளந்து அவர்களை காப்பாற்றியவனே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றியவனே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றியவனே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய நாவை தவிர மற்ற உடம்பின் எல்லா உறுப்புகளையும் புழுக்கள் அரித்து விட்ட பிறகு அவர்களுக்கு குன் என்கிற ஒரே ஒரு சொல்லை சொல்லி அவர்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து புதிய மனிதராக உருவாக்கி அவர்களுக்கு வாழ்வளித்தவனே யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவியதைப் போல எங்களுக்கும் உதவி செய்வாயாக ரஹ்மானே. எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ தெரிந்தவன், நன்றாக அறிந்திருக்கிறாய். எங்களுக்கு என்ன தேவை என்பது எங்களுக்கு தெரிந்ததை விட உனக்குத்தான் மிக அதிகமாக தெரிந்திருக்கிறது. ஆகையினாலே உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். நாங்கள் இந்த எங்களுடைய அரிமா சங்கத்தின் பொது சேவையின் காரணமாக இப்படி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை எல்லா மக்களுக்கும் பொதுவாக நடத்துகிறோம். இது உலகம் உள்ள வரையில் நீ நடந்தேறுவதற்கான ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு தருவாயாக. மேலும் நாங்கள் பல நல்ல திட்டங்களை திட்டமிட்டு செய்து வருகிறோம். அந்த திட்டங்களில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அடுத்தாற் போலே இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தினுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டிலே சில சாதனைகளை செய்ய நாங்கள் நினைத்திருக்கிறோம். எங்கள் சங்கத்திற்கென்றும் அது சமூக அமைப்புக்காக வேண்டும் ஒரு சமூக மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த கட்டிடம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. எங்கள் மக்களுடைய மனதிலே விரிவான உள்ளத்தை கொடுத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயர் பண்புகளை நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். இந்த நேரத்தில் துஆ ஏற்றுக் கொள்ளப்படுகின்ற நேரம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்தை கொண்டு எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وبك آمنت وعليك توكلت على رزقك أفطرت وتقبل مني. யா அல்லாஹ், உன்னுடைய உணவை கொண்டே நாங்கள் நோன்பு நோற்றோம், உனக்காகவே நோன்பு நோற்றோம். உன்னுடைய உணவை கொண்டே இப்பொழுது நோன்பு திறக்கின்றோம். நீ எங்களுடைய நோன்பை வெறும் பட்டினி நாளாக மட்டும் ஏற்றுக்கொண்டு விடாமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட சிறந்த நோன்பாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலன்களை எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الله أكبر الله أكبر الله أكبر الله
டேஸ்ட் சார் வந்துட்டு பண்ணாங்க அதான் சார் ரீசன் மெயின் ரீசன் அது எப்படி தம்பி விடுமா சும்மா இரு